தஞ்சையில் சம்பங்கி பூ சாகுபடி மூலம் நல்ல வருவாய் ஈட்ட முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் நாஞ்சிக்கோட்டை, திருக்கானூர்பட்டி, வல்லம் போன்ற பகுதிகளில் மின் மோட்டாரை பயன்படுத்தி விவசாயிகள் விவசாயம் செய்து வந்தனர். கடந்த சில ஆண்டுகளாக நிலவும் மின்வெட்டு, தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் வேலையாட்கள் கிடைக்காத நிலையில் விவசாயிகள் நெல் சாகுபடியை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்நிலையில் தோட்டக்கலைத்துறை உதவியுடன் விவசாயிகளுக்கு சம்பங்கி பூ சாகுபடி துவக்க ஆலோசனை வழங்கப்பட்டது. தோட்டக்கலைத்துறை சம்பங்கி சாகுபடி செய்வதற்கு விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 45,000 ரூபாய் வரை மானியம் வழங்குகிறது. இதையடுத்து விவசாயிகள் பலர் சம்பங்கி பூ சாகுபடியில் ஈடுபட்டனர். தற்போது பூ நல்ல மகசூல் அடைந்துள்ளதால் விவசாயிகளுக்கு நல்ல வருவாயும் கிடைத்துள்ளது. நெல் பயிரை விட சம்பங்கி பூ சாகுபடிக்கு குறைந்தளவு தண்ணீரே போதுமானதாகவும் களை மற்றும் பூச்சிகளால் தொந்தரவு இல்லை என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். சம்பங்கி வச்சு ஒரு 3 மாசத்துல பூ ஊத்துறோம். 3 மாசத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் அது பலன் கொடுக்குது. நல்ல பலன் கிடைக்குது. ஒரு ஏக்கருக்கு 15 கிலோ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நல்ல வருமானம் கிடைக்குதுங்க. இது தஞ்சாவூர் சந்தைக்கு நல்ல மார்க்கெட் கிடைக்குது. இதுக்கு மானியம் கொடுத்து எங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. திருமணத்துக்கு நல்ல இந்த பூ வரவேற்கிறாங்க. சம்பங்கி பூவை சந்தைப்படுத்துவது எளிது என்பதால் இந்த பூக்களுக்கு திருமணம் மற்றும் விசேஷ காலங்களில் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் கூறினர்.